நாம் இந்த காலவேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். 31ஆம் அதிகாரம் எரேமியாவிலே 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்களின் ஆசீர்வாதத்தை முதல்லையும், ரெண்டாவது எல்லா ஜனங்களின் ஆசீர்வாதங்களையும் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் கவனிக்கும் போது நம்முடைய தேவன் யார் என்பதை அந்த வசனத்தில் பார்க்கிறோம். ஜனங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்பதையும் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. வசனங்களை எப்போதும் விசுவாசியுங்கள். வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வெறும் கேட்பதற்கான வார்த்தையாக நாம் ஒருபோது எண்ணிவிடக்கூடாது. 1ஆம் தேதி காலையில் நான் அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையில் சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம், வாக்குத்தத்தங்களை நாம் என்ன விதத்தில் பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. வாக்குத்தத்தங்களை அந்த நாளுக்காக மட்டும் ஞாபகத்தில் வைப்பதான ஒரு வசனமாகவோ, ஏதோ அப்போது கேட்பதற்கு ஆறுதலான ஒரு செய்தியாகவோ மட்டும் நீங்கள் எண்ணி விடாதீர்கள். வாக்குத்தத்தத்தை நீங்கள் எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக அந்த வசனத்தை பிடித்து கொண்டு அந்த வசனத்தை அடையும் வரை கர்த்தர் சமூகத்தில் போராடி ஜெபித்து அந்த வசனத்தை நினைவில் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ளுகிற இடத்துல அந்த வசனத்தை ஞாபகத்தில் வைக்க தேவன் கிருபை செய்வாராக. எல்லா வசனங்களையும் ஞாபகத்தில் வைக்க முடியாவிட்டாலும் அந்த மாதத்தில் தேவன் தருகிற வார்த்தைகளை அந்த மாதத்தில் நான் நினைவில் வைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நாம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யட்டும். அந்த வசனத்தை வாக்குத்தத்தங்களாக அடித்து கொடுத்தால் அதை நீங்கள் கண் பார்க்கும் பகுதியில் வையுங்கள். இல்லை, உங்களுக்கு அதுவேளை கிடைக்கவில்லை என்றால் அதை பார்க்கும் வண்ணமாக எழுதி வைக்க கேட்கிறேன். அந்த வசனங்களை நீங்கள் உண்மையாகவே சுதந்திரித்துக் கொள்வதற்காக திரும்ப திரும்ப அதை வாசியுங்கள். கூடுமானால் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக நீர் கொடுத்ததாக நினைக்கிறேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே, நீர் பொய் சொல்ல மாட்டீர், என் வாழ்வில் அதை செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கெல்லாம் என் வாழ்வில் திருப்தியின்மை இருக்கிறதோ அங்கே ஒரு திருப்தி ஏற்படுத்துகிறவர் நீர் அல்லவான்னு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 31ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நிலைமையில் இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு ஏற்பட்ட போராட்டங்கள், ஸ்தோத்திரம், சிறையிருப்பின் போது ஏற்பட்ட செய்தி அளித்த தீர்க்கதரிசி இந்த எரேமியா தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளில் 3 விதமான தீர்க்கதரிசிகள் உண்டு. ஒன்று, சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் சிறையிருப்புக்குள் போவீர்கள், கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தர் உங்களை சிறையிருப்பு கொண்டு போவார் என்று சொன்ன தீர்க்கதரிசிகள். அதில் ஏசாயா இருக்கிறார், ஸ்தோத்திரம். இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் அப்படி அவர்களை கண்டித்தார்கள். அதற்கு பிறகு சிறையிருப்பின் போது தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் எரேமியா, எசேக்கியேல் போன்றவர்கள் சிறையிருப்பின் போது சொன்னார்கள். சிறையிருப்பு நடந்து கொண்டிருக்கும் சொன்னார்கள், நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள், சிறையிருப்பு கொண்டு போவார், ஆனால் மறுபடியும் உங்களை என்ன செய்ய கொண்டு வருவார் என்கிற செய்தியையும் அவர்கள் சொன்னார்கள். சிறையிருப்பில் ஓசியா, நாகும் போன்றவர்கள் எல்லாம். அதுக்கு பிறகு சிறையிருப்புக்கு பிறகு தீர்க்க தரிசனம் சொன்னவர்களும் உண்டு. ஆகாய், சகரியா போன்ற தீர்க்கதரிசிகள் சிறையிருப்புக்கு போய் திரும்பின பிறகு சொன்னவர்கள், நீங்கள் சிறையிருப்பில் திரும்பி வந்தவர்கள் தேவனுக்காக ஆலயத்தை கட்டுங்கள், நீங்கள் ஸ்தோத்திரம், அதன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார், நீங்கள் தேவன் அண்டையில் வாருங்கள் என்று அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஊக்கப்படுத்தின தீர்க்கதரிசிகள். ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலே கர்த்தர் உங்களுக்கு சிறையிருப்பை கட்டளையிடுகிறார். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்கு, கர்த்தர் உங்களை முற்றிலும் மறப்பதில்லை, உங்களை சிட்சித்து திரும்ப உங்களை மறுபடியும் சேர்த்து கொண்டு ஆண்டவருடைய நன்மையினால் உங்களை அவர் திருப்தி ஆக்குவார் என்று அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வசனத்தை சொல்கிறார். குறிப்பாக இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது ஆண்டவருடைய அன்பு தான் வெளிப்படுகிறது. நீங்கள் உண்மையாக படிக்கும்போது ஆண்டவருடைய சிட்சைகளை பார்க்கும்போது ஆண்டவருடைய சிட்சை கூட அவருடைய கொடூரமானவராக பார்க்க தோணாது. ஆண்டவர் மிக நேர்த்தியான அன்புள்ளவர் தான் தோணும். பொதுவாக தண்டிக்கிறவரை பார்க்கும்போது ஆமேன்
கஷ்டமாக தோணும். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிற போது தேவன் தம்முடைய ஜனத்தை கண்டிப்பதை பார்க்கும்போது உண்மையாக தேவனாகிய ஆண்டவர் மோசமானவர் அல்ல, அவர் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் நன்மைக்காக செய்கிறார் என்று தான் இதில் நமக்கு தோணும். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது இஸ்ரவேல் மேல் தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் மிகவும் இஸ்ரவேலை நேசிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிட்சித்தது உண்மைதான், இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்புக்குள் அனுப்பினது உண்மைதான். ஆனால் இஸ்ரவேலின் மேல் தேவனுடைய அன்பு அதிகமாக இருந்தது. இந்த காரியத்தை நான் நினைக்கும் போது நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். சின்ன பிள்ளைகள் வீட்டில் சேட்டை செய்யும்போது தாய்மார்களும் தகப்பன்மார்களுக்கும் கோபம் வருவதுண்டு. அந்த பிள்ளைகளை தாய் தகப்பன் அடிக்கிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரங்களில் திட்டினால் போதுமானதாக இருக்கும், சில நேரங்களில் கையில் பிரம்பை எடுக்க வேண்டியது இருக்கும், சில நேரங்களில் நாம் அதிகமாக அடித்து விடுவோம். பெற்றோர்கள் இங்கே இருக்கிறீர்கள், அநேக அனுபவங்கள் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளை அடித்த பெற்றோர்லாம் கை தூக்குங்களேன். பயப்படாதீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன், கண்டிக்க மாட்டேன். நிறைய இருக்கு. நான் இது வரைக்கும் என் பிள்ளையை அடித்ததே இல்லைன்னா கை தூக்குங்களேன். ஒரு முறை கூட என் பிள்ளையை அடித்ததே இல்லைன்னா நான் உங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடுக்கலாமான்னு யோசிக்க. எல்லாரும் அடிச்சிருக்கிறோம்ல, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அடித்த பெற்றோர்களே, உங்கள் அனுபவத்தை ஒரு முறை யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளை செஞ்ச சின்ன தவறுக்கு திட்டி இருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டமான காரியம் செய்திருந்தால் நம்ம அவங்கள அடித்திருப்போம். சில நேரங்கள் அப்படி தான் நடக்கும். அடித்த உடனே நாம் ஒரு மாதிரி நினச்சி அடித்தா ஆனால் ஒரு மாதிரி அடி விழும் சில நேரத்தில். பார்த்துருக்கீங்களா? ஹலோ, சில தாய்மார் பதறிடும், ஆஹா அடி வெள்ளமாக விழுந்துடுச்சு, நான் மெதுவாக தான் அடிக்கணும்னு ஓங்குனேன், ஆனால் அடி சல்லுன்னு விழுந்துருச்சு சொல்லிடணும், துடிச்சிருவான். அவன் துடிக்க மாட்டான்னு அடித்தது துடிச்சிட்டான், அடி வலுவாக விழுந்துருச்சு. உடனே தாய்மாருக்கு என்ன தோணும் தெரியுமா? அவன் துடிக்கிறத பார்த்த உடனே பதறி அடித்து கண்ணை மூடி தீட்டிடணும். தீட்டி முடிச்சுட்டு பார்த்தா உடம்புலலாம் கோடு கீடெல்லாம் கிடக்கும். அந்த கோடெல்லாம் பார்த்துட்டு அந்த பையனை தூக்கி மடியில் உட்கார வச்சு அப்போ தான் சொல்கிறது, அம்மா எதுக்கு அடிச்சுன்னு தெரியுமா? ஏன் அடிக்க முன்னாடி எதுக்கு அடிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அப்புறம் தூக்கி வச்சுட்டு அம்மா எதுக்கு அடிச்சேன்னு தெரியுமா? நீ இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தான் நான் அடித்தேன், சங்கம் ஏன் அடிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி தடவி விட்டு எண்ணெயை தேய்ச்சி விட்டு அதை சரி பண்ணி அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுத்து அதை சமாதானப்படுத்தி, என் பிள்ளை தானே, நீ யார் பிள்ளை கை காமிக்கும், அம்மா பிள்ளை, அதுதான் பிள்ளை, அதுதான் அம்மா, அதுதான் குடும்பம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி? அல்லேலூயா. எங்கேயாவது போலீஸ்காரன் லத்தியால் அடிச்சுட்டு மடியில் தூக்கி வச்சு நான் எதுக்கு அடிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு எங்கேயாவது போலீஸ்காரர் கேட்குறாரா? அப்படி கேட்பாரா? ஏன் அவருக்கு துடிக்கலை? அம்மா அடித்ததை விட போலீஸ்காரர் அடித்த அடியில் தடம் நிறைய கிடக்கும். ஆனால் அந்த போலீஸ்காரருக்கு அடிச்சிட்டமேன்ற வருத்தம் அவருக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் இரத்த உறவு இல்லை, அவர் பெற்றவரும் இல்லை, அவருக்கு அந்த தொடர்பு கிடையாது. அவர் யார், அடித்தவர் யாரோ, அடிப்பட்டவர் யாரோ, எந்த விதமான தொடர்புமே இல்லாததுனால ஒரு இரக்கமும் அல்லது அதை சரிப்படுத்தணும்னு நினைக்கிற மனசு வராது. ஆனால் தாய்க்கோ தகப்பனுக்கோ அடித்த பிறகு மனசு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ண தான் செய்யும். சில நேரம் கோபத்தில் வாய் கூட சில நேரம் அதுக்கப்புறம் பேசும், ஆனால் உள்ளத்துக்குள்ளே சொல்லும், கொஞ்சம் அதிகமாக தான் அடிச்சிட்டோம் போல தெரியுது. அந்த மனசு சொல்லும், இனி இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பிள்ளைய அடிக்கக்கூடாதுன்னு சொல்லும். 10 நாள் கழித்து மறுபடியும் பெரம்ப தூக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற தாய்மார் கேள்விப்பட்டிருக்கேன்.
உங்களுக்கு தெரியுமா, நம்ம அப்பாவும் அப்படி தான், ஆண்டவரும் நம்மளை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு. இந்த வேத பகுதியை நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த அதிகாரம் முழுவதும் படித்து பாருங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எவ்வளவு அதிகமான அன்பு வச்சுருக்காருன்னு தோணுது. அடித்து தூக்கி போட்டு அதோட மறந்து போகிற கூட்டம் ஒன்று, அடிச்சிட்டாலும் தூக்கி போட மனம் இல்லாமல் அதை திரும்ப திரும்ப அரவணைக்கிற மனசு ஆண்டவருக்கு இருக்குது. ஒரு நாளும் இந்த இஸ்ரவேலை தூக்கி எறிய அவருக்கு மனசே கிடையாது. அதனால தான் அவருடைய அடிகூட அரவணைப்பு தான், அவருடைய அடிகூட அரவணைப்பு தான். எனக்கு இந்த காலவேளையில் தேவ ஜனமே, கர்த்தர் என்னை அடிக்கட்டும், ஆனால் அவருடைய அரவணைப்பு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த அடியை வெறுக்காததற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அன்பு தான். அன்பு தான் அந்த அடியை கூட நேசிக்கிறது, அடியை கூட நேசிக்கிறது. ஒரு சகோதரி எனக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அன்பு தான் எல்லாத்த விட பெருசு. எனக்கு தேவ அன்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அவர் எனக்கு முத்தம் கொடுத்தாலும் சரி, அவர் என்னை அடித்தாலும் சரி, எல்லாம் ஓகே. எனக்கு அவருடைய அன்பு எனக்கு வேணும். ஒரு ஹாஸ்டலுக்கு ஒரு சகோதரி போனப்போ அந்த பிள்ளைகள் அப்பாவோ அம்மாவோ இல்லாத அல்லது 2 பேரும் இல்லாத ஒரு விடுதி, அது குழந்தைகள் படிக்கக்கூடிய காப்பகம். அந்த இடத்துக்கு சில பெண்கள் போய் அந்த பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அடிக்கடி முடி வெட்டி விடுவது உண்டு. ஆகவே அன்றைக்கு போன நேரத்தில் அந்த சகோதரி அந்த பிள்ளைகளை வச்சு ஒருத்தருக்கு முடி வெட்டிகிட்டே இருக்கும்போது காது பக்கம் வெட்டும்போது எப்படியோ பட்டு கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சுது. அந்த அம்மா பயந்துட்டு ஐயோன்னு அலறி துடிச்சு அந்த பிள்ளைய மடியில் உட்கார வச்சு அந்த பிள்ளைய கொஞ்சம் தடவி கொடுத்து துடைச்சிட்டு, சின்னதாக, ரொம்ப அதிகம் இல்லை, சின்ன அளவில் தான் இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு 2-3 முத்தமெல்லாம் கொடுத்து அந்த சகோதரி அந்த பிள்ளையை ஆறுதல் படுத்தி சாக்லேட்லாம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களாம் மடியில். அப்போது அதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு பிள்ளை அந்த சகோதரிக்கிட்ட சொல்லிச்சு தான், எனக்கும் கொஞ்சம் காதலை வெட்டி விடுங்க நினச்சான். அந்த பிள்ளை சொல்லிச்சான், வெட்டி ஏமா அப்படின்னதுக்கு, அப்போ தானே என்னையும் மடியில் வச்சு கொஞ்சுவீங்க, என்னை இந்த மாதிரி யாருமே கொஞ்சனதே இல்லை அப்படின்னுச்சான். காரணம் அந்த பிள்ளைக்கு அம்மாவே இல்லை, அம்மாவே இல்லை. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்கள், அது கிடக்க கழுதன்றுவோம். அந்த அம்மாவோடைய முத்தத்துக்கு ஏங்கிக்கிட்டா கிடக்குது. பக்கத்தில் அம்மா இருக்கிறதுனால அம்மா முத்தெல்லாம் பெருசாக தெரில, அந்த எச்சி நாறுதுன்னு தொடச்சி விட்டுரும். அம்மா கூட இருக்கிற பிள்ளைக்கு அம்மா முத்தம் கொடுத்தா எச்சி அது நாறுது. அம்மாவே இல்லாத பிள்ளைக்கு தான் தெரியும். அந்த எச்சி கூட படுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லையே, எங்கள் அம்மா முத்தம் என் உதடு என் கன்னத்தில் படுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையேன்னு அந்த பிள்ளை வேதனைப்படுகிறது. அன்பானவர்களே, ஒரு முத்தத்துக்காக காதை கூட வெட்டுறதுக்கு ஒரு குழந்தை ரெடியாக இருக்குன்னா அந்த குழந்தை அன்புக்காக எவ்வளோ இயங்குது இல்லை, அன்புக்காக எவ்வளோ இயங்குது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் தேவன் நம்மேல் அதிக அன்பு வைத்திருப்பதுனால அவருடைய அன்பு போதும். அவர் என்னை சிட்சித்தாலும் நான் அவருக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்ற இடத்துல கர்த்தர் நம்மளை வைப்பாராக. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷங்களையும் மாதங்களையும் கடந்து போகும்போது எல்லா வருஷங்களும் ஒன்று போல் இல்லை, எல்லா மாதங்களும் ஒன்று போல் இல்லை. சில மாதங்களில், சில வருடங்களில், சில நாட்களில் மகிழ்ச்சியான தருணங்களும், சில நாட்களில் நமக்கு சோகமானவைகளும் ஏற்படலாம், கவலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் இதில் எல்லாவற்றின் ஊடாக ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் நன்மையால் திருப்தியாக்குகிற தேவன் என்று. அதாவது குறைவுகள் மத்தியிலும் தேவன் நன்மைகளால் திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்தால் தேவன் உங்களை நன்மையால் திருப்தியாக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த காலவேளையில் தேவன் நமக்கு தருகிற ஒரு 7 நன்மையால் திருப்தியாக்குற விஷயம் இருக்குது. அதில் நான் 1ஆம் தேதி அதிகாலையில் 3 காரியங்களை நான் பேசினேன். இப்பொழுது மீதி இருக்கிற 4 விஷயங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏனென்றால் ஏற்கனவே பேசினதே மறுபடியும் பேசினால் அது சரியாக இருக்காது என்பதனால் நீங்கள் அந்த செய்தியை கேட்க விரும்பினால் யூடியூப்பில் அந்த செய்தி இருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். 1ஆம் தேதி கேட்ட செய்தி 3 நன்மைகள் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற இன்னொரு 4 கர்த்தர் நன்மையால் திருப்தியாக்குகிறார்.
சிலருக்கு அது நன்மையாக தெரியாது, ஆனால் சிலருக்கு அது அதிக நன்மையாக தெரியும். ஒரு வசனத்தை படிக்கிறோம். இதே 31ஆம் அதிகாரம் எரேமியாவில் 31 முதல் வாசிக்க விரும்புகிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இங்கே நான் சொல்ல விரும்புவது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள். என்ன நன்மை என்றால், இந்த 31ஆம் அதிகாரம் முழுவதும் படித்தால் நிறையா இருக்குது. அதில் ஒரு 7 சிறந்ததாக இருக்குது. அதில் நான் சொல்லக்கூடிய இது ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை ஆண்டவர் சொல்கிறார். எதுனா, என் ஜனங்களோட நான் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விசுவாசிகளை, கர்த்தர் நம்ம கூட செய்கிற உடன்படிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப மதிப்புள்ளது, ரொம்ப மதிப்புள்ளது. உடன்படிக்கைன்னா என்ன அப்படின்னா, 2 பேர் சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொள்வது, 2 பேர் சேர்ந்து ஒப்பந்தம் செய்வது. இது உங்களுக்கு புரியும்படி சொன்னால், இன்றைக்கி நிறைய ஒப்பந்த பத்திரங்களெல்லாம் எழுதுகிறாங்கல்ல. குறிப்பாக ஒரு இடம் முடிக்கும்போது, ஒரு வீடு வாடகைக்கு போகும்போது, ஒரு பொருளை அடமானம் வைக்கும்போது 2 பேருக்கு இடையில் ஏற்படுகிற ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு ஒரு பத்திரம் எழுதுகிறார்களே, அப்பொழுது அந்த 2 தரப்பினரும் கையெழுத்திடுவார்கள். பொதுவாக வாங்குகிறவரும் விற்கிறவரும் ஒரே நிலையில் இருப்பார்கள். விற்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட வாங்குகிறவர் அதை வாங்கும் சக்தி உள்ளவர்கிட்டத்தில் தான் அவர் விற்க முடியும். இது இரு தரப்பும் ஏறத்தாழ சமமாக இருக்கக்கூடும். ஸ்தோத்திரம். வாங்குகிறவர் மிகவும் குறைவானவர் இருக்க முடியாது, ஏற்றத்தாழ்வு அங்கே இருப்பதில்லை. ஆனால் தேவனோ உயரமுள்ள தேவன், உன்னதமான தேவன், வாங்கும் சக்தி இல்லாத நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் என்றால் அவர் நம்ம வைத்த பெரிய அன்பு. விற்கிற ஒருவர் வாங்குகிற இடத்தில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வைத்து தான் செய்வார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எந்த கண்டிஷன்ஸும் வைக்கலை. ஏன்னா அப்படி வச்சா நம்மளாலாம் தகுதியாக கிடையாது. எந்த தகுதியும் கர்த்தர் எதிர்பார்த்தெல்லாம் நம்ம கூட ஒப்பந்தம் பண்ணலை, உடன்படிக்கை பண்ணலை. உடன்படிக்கை என்றால் என்னவென்றால், யாத்திராகமம் புஸ்தகம் 34:27 அதற்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை என்பது வாக்குத்தத்தமும் கட்டளையும் சேர்ந்தது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை படிக்கும்போது, உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். இந்த வார்த்தைகளை நீ எழுத வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். உடன்படிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடன்படிக்கைக்குள்ள 2 காரியம் இருக்கு. ஒன்று பெறுவது இருப்பது, இன்னொன்று கொடுப்பது இருக்கு. 2ம் சேர்ந்தது தான் ஒப்பந்தமானது. இன்னும் கூட உங்களுக்கு கூடுதலான புரிதலை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு ஒருவர் போகிறார் என்றால் வாடகை ஒப்பந்த பத்திரம்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த வீட்டுக்கு குடி வர்றவங்களும் எழுதுவாங்க. உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் அதில் அனுபவப்பட்டவங்க இங்கே இருப்பீங்க. அப்படி எழுதும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதி கொள்ளுதல். என்ன எழுதப்படுகிறது என்றால், இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்குறேன், இவ்வளவு ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறோம், இத்தனை கால அளவுக்கு கொடுக்குறோம். 11 மாதம் தான் இப்போலாம் எழுதுகிறாங்க, அதுக்கம்மா எழுதுறது இல்லை. அப்புறமா அதில் எழுதும்போது இன்னும் சில விஷயங்கள் அதெல்லாம் சேர்க்குறாங்க. ரொம்ப நுணுக்கமான வார்த்தையெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த வீடு வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, உள் வாடகைக்கோ ஒத்திக்கோ கொடுக்கக்கூடாது, குறிப்பிட்ட காலத்திற்குள் வாடகை தர வேண்டும். அதற்கு பிறகு அதை காலி செய்யும் போது கொடுத்த வண்ணமாக திருப்பி
கொடுக்க வேண்டும். ஆங்காங்கே ஆணிகளை அடிக்கக்கூடாது. உங்கள் விருப்பத்திற்கு கிச்சனை மாற்றி அமைக்கக்கூடாது. அடிக்கடி விருந்தாளிகள் என்ன மாதிரி அடிக்கடி விருந்தாளிகள் வரக்கூடாது. பெரிய குடும்பமாக இதெல்லாம் முன்னாடி சொல்லிடுவாங்க. ஆணி அடிக்கக்கூடாது. வேற தண்ணி ரொம்ப செலவு பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. இதெல்லாம் நிறையா சில இன்சிடென்ட்லாம் வாங்கிட்டு சொல்லிடுவாங்க. சில பத்திரத்தில் எழுதிடுவாங்க, பக்காவாக எழுதிடுவாங்க. இவ்வளவும் எழுதிட்டு ஒரு பக்கம் ஹவுஸ் ஓனர் கையெழுத்து போடணும், இன்னொரு பக்கம் அந்த குடி வர்றவர் கையெழுத்து போடணும். இல்லை ஸ்தோத்திரம். ஒருத்தர் கையெழுத்து போட்டால் அந்த பத்திரம் என்ன செய்யாது, செல்லாது. நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட ஒரு பத்திரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். நாமளும் ஆண்டவரும். அவர் கையெழுத்து போட்டார், மகனே நான் உனக்கு இன்னென்ன ஆசீர்வாதங்களெல்லாம் தருவேன், என் வார்த்தைகளை கை கொண்டு நடந்தால் நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு உபாகம் 28 படிச்சிங்கன்னா உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார். இல்லை? ஆமாம். இந்த விதிகளை மீறி நடந்தால் உடனே காலி செய்யப்படும்னு கர்த்தர் சொல்லிட்டார். இந்த வசனத்தைப்படி கீழ்ப்படியாதவனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இந்த விதிகளெல்லாம் ஆண்டவர் எழுதி அவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து அவர் கையெழுத்து, அவர் சைடு ஓகே தான். 2வது ஆசீர்வாதம் இருக்குது, கற்பனை இருக்குது. என் வார்த்தைகளெல்லாம் கை கொண்டு நடந்தால், இந்த விதிகளெல்லாம் கை கொண்டால் இந்த வீட்டை வாடகை கூடுற மாதிரி இந்த விதிகளெல்லாம் கை கொண்டு நடந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு அவர் கையெழுத்து போட்டார். நீங்களும் நானும் அந்த டைமில் தலையாட்டி கையெழுத்து போட்டாச்சு. இஸ்ரவேல் ஜனம் கையெழுத்து போட்டாங்க. நீ சொன்னபடியே செய்வோம்னு சொன்னாங்க. மலையில் கர்த்தர் மோசேக்கு சீனாய் மலையில் கொடுத்து 10 கற்பனை நியாயப்பிரமாணம் கர்த்தர் கொடுத்து எல்லாம் வாஸ்து யோசுவாலாம் அதை சொல்லி எல்லாம் பண்ணும்போது அங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா அப்படியே செய்வோம் ஒட்டு மொத்தமாக ஒன்று போல சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த 31ஆம் அதிகாரத்தில், நான் அவர்களை பிதாக்கள் எகிப்து அழைத்து கைப்பிடிந்த நாள் அவர் பண்ணி உடன்படிக்கை அப்படி அல்ல, நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. 32 கடைசியில் இருக்க அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆசீர்வாதத்தை ஒப்பந்தமாக கையெழுத்து போட்டேன், நான் என் கையெழுத்தை அவமாக்கலை. இஸ்ரவேலோ அவங்க போட்ட கையெழுத்தை என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க. தலையை ஆட்டிட்டு வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு சுவர் அடித்து மாற்றி கட்டிட்டான். கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு அங்கிட்டு ஒரு சுவர் அடித்து இங்கிட்டு கட்டிட்டான். திடீர்னு டம்முன்னு சத்தம் ஓனர் வந்து எட்டி பார்த்தா உள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, டைல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னையா யார் வீடு? இல்லை உங்கள் வீடு தான், என் வீடு மாதிரி. உடனே என்ன செய்ய, காலி பண்ணு. ஓனர் வந்து பத்திரத்தை ஒப்பந்தத்தை கிழிச்சு போடலை, ஆனால் வந்த ஆள் தான், இஸ்ரவேல் ஜனங்கள் தான். தகப்பன் பத்திரத்தில் கையெழுத்து போடுறதை காப்பாற்றுறாரு, பிள்ளையோ ஒப்பந்த பத்திரத்தில் காப்பாற்றலை, கையெழுத்தை கிழிச்சு போட்டுருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரவாயில்ல, மீண்டும் ஒரு புது ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம். உலகம் ஒப்பந்தத்தை மதிக்காவிட்டால் உடனே காலி செய்ய வைக்கிறது. தேவன் ஒப்பந்தத்தை மக்கள் மதிக்காத போது அந்த ஒப்பந்தத்துக்கு பதிலாக புது ஒப்பந்தத்தை, புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள், யார் சொன்னாலும் ஓனர் கேட்க மாட்டார். அவ்வளோதான், காலி பண்ண சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு ஒப்பந்தம் மீறப்படும் போது ஒப்பந்தம் மீறியவருக்கே திரும்பவும் கொடுப்பதில்லை, புதியவரோடு ஒப்பந்தம் செய்கிறது தான் வழக்கமாகிவிடும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. ஒப்பந்தத்தை மீறின இஸ்ரவேலுக்கு திரும்ப 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 ஒப்பந்தம் செய்து கொண்டே இருந்தார். இன்னொரு முறை ஒப்பந்தத்தை மீறினா என்ன செய்யறது? இல்லை, அப்பவும் உனக்கு கூட இன்னொரு ஒப்பந்தம் போடுறேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு மோசே மூலமாக உன்னோடு சீனாய் மலையில் உடன்படிக்கை செய்தேன், நீ அவைகளெல்லாம் மீறினாய், என் ஜனத்தோடு இப்போதும் புதிய உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன்னு சொல்கிறார். இஸ்ரவேலோடு ஒப்பந்தம் செய்தவர், உடன்படிக்கை செய்தவர் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார்.
புதிய ஏற்பாட்டு ஜனங்களோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட கற்பலகைகளிலே நான் ஒப்பந்தம் செய்தேன், என் ஜனத்தோடு இருதய பலகைகளிலே என் ஒப்பந்தத்தை எழுதுகிறேன்னு சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, உபாகமம் 9:11 நாம் அதை வாசிக்க முடியும். உடன்படிக்கையின் கற்பலகை வாசிக்கிறோம். எபிரேயர் 9 படிச்சிங்கன்னா இறுதிய பலகையில் எழுதுறதாக பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறான். எல்லா வசனங்களையும் வாசிக்க நமக்கு நேரம் இருக்காது. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு செய்கிற அந்த உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்துக்காகவும் கற்பனைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் தருவேன் என்று சொன்னதில் கர்த்தர் உறுதியாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வேன் என்பதில் நாம் தான் பல நேரங்களில் தவறி இருக்கிறோம். மறுபடியும் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்வோம். அவர் ஆயத்தமாக இருக்கிறார், நாமும் ஆயத்தமாக இருப்போம். உடைத்து போட்ட உடன்படிக்கையை, புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பேதுரு இப்படி எழுதுகிறாரு, ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு நாம் என்ன செய்கிறோமா, உடன்படிக்கை செய்து கொள்கிறோம்னு சொல்லியிருக்குல்ல. ஆமாம், புதிய ஏற்பாட்டில் ஞானஸ்நானத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்கிறோம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்பது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்யப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை செய்தார். ஏனென்றால் அந்த உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை வலுவானது. ஆண்டவர் நமக்கு மதிப்புள்ள, பலமுள்ள, வலிமையான ஒரு உடன்படிக்கை நம்மோடு கூட ஆண்டவர் செய்கிறார். அந்த உடன்படிக்கை நமக்கு கிடைத்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க, இது ஒரு பெரிய பாக்கியம்ல. பழைய உடன்படிக்கையை, ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை மீறியவரை தூக்கி எறிந்துவிட்டு புதிய நபரோடு உடன்படிக்கை பண்ணுவதான வழக்கம் இருக்கும்போது, அன்பான தேவன் நம்மை தூக்கி எறியாமல் நம்மோடு மீண்டும் உடன்படிக்கை செய்வாரானால் இது நமக்கு கிடைத்த பெரிய நன்மை. இந்த நன்மையினால் நம்ம என்ன செய்கிறாரா, திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா, நல்லா கவனிங்க. ரெண்டாவது ஒரு நன்மையை ஆண்டவர் திருப்தியாக்க விரும்புகிறாரு. என்னென்னா, எரேமியா 31:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனை விட பலத்தவனை ஆண்டவர் ரெண்டாவது ஒரு நன்மையால் திருப்தியாக்குறாருன்னா, உன்னிலும் பலமுள்ளவர் சத்துருவை ஸ்தோத்திரம் நீங்களாக்கும் ஆமென் நன்மையை கர்த்தர் தரார். ஆண்டவர் நம்முடைய பலத்த சத்துருவை மேற்கொள்வதற்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய சத்துருக்களெல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நமக்கு எதிரானவர்கள், நமக்கு எதிர்க்கிறவர்கள், நாம் அவர்களோடு போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவுக்கு நமக்கு பலம் இல்லை. இன்னொன்று, நாம் அப்படி செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை விட பலத்த சத்துருவின் மேலும் ஜெயத்தை கர்த்தர் தர முடியும். இந்த காலவேளையில் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு போராட்டத்தில், பிரச்சனையில் உங்களோட பலமுள்ள ஆளோடு நீங்கள் மோதிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்களாம் மோதாதீங்க, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக மோத ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை யுத்தம் செய்ய அனுமதியுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய அனுமதியுங்கள். அவராக செய்யறதில்லை, நீங்க அவருக்கு அனுமதி கொடுங்க. அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும். ஸ்தோத்திரம். கர்த்தர் யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நான் அதில் 3 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் நம்மை விட பலத்த சத்துருவை மேற்கொள்ள பலன் செய்கிறார். 2, நம்மை விட பலத்த சத்துருவை மேற்கொள்வதற்கு நம்மையே பயன்படுத்துகிறார். நம்மளோட பலத்த சத்துரு மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் வேறு எங்கேயோ இருந்து ஆள் கொண்டு வரதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எப்பெல்லாம் அவங்களோட பலத்த சத்துரு எதிர்கொண்டாங்களோ அப்பெல்லாம் இஸ்ரவேலுக்கு உதவியாக இருக்கும்படி எகிப்தையோ பாபிலோனையோ அல்லது வேறு நாடுகளில் இருந்து இராணுவத்தையோ கர்த்தர் ஒரு நாளும் கூப்பிட சொன்னதே இல்லை. ஆண்டவர் இஸ்ரவேலிலிருந்து ஒருவரைத்தான் எழுப்பினார். அங்கே இருந்து ஒருவனை எழுப்புவார். ஒருவேளை சவுலை எழுப்பினார், தாவீதை எழுப்பினார், கிதியோனை எழுப்பினார். இஸ்ரவேலுக்குள்ளே இருந்து ஒரு மனிதனை எழுப்பி அந்த இஸ்ரவேல் தான் யுத்தம் செய்து வெற்றி பெற்றார்கள். உதவி தேவைப்படும் போது கர்த்தர் தூதனை அனுப்பினார். உதவி தேவைப்படும் போது அவரே இறங்கி வந்தார். உதவி தேவைப்படும் போது இவர்கள் சும்மா இருந்தபோது அவர்களே வெற்றுண்டு மடிந்தார்கள். தேவனாகி ஆண்டவர் உதவிக்காக வேறு யாரையும் அனுப்பாமல் இஸ்ரவேலின் பெரிய எதிரிகளை எல்லாம் இஸ்ரவேலை கொண்டே வெற்றி கொடுத்தார்.
இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட பலமுள்ள சத்துருக்களை நம் மூலமாகவே வெற்றி பெற கிருபை செய்வார். 3, ஆண்டவர் எப்போதும் நம்மை விட பலமுள்ள பலசாலிகளை அல்லது நம்மை விட பலமுள்ள சத்துருவை மேற்கொள்வதற்கு தேவன் பலமுள்ள பொருளை பயன்படுத்தாமல் பலவீனமானவைகளை பயன்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எப்பவும் ஆண்டவர் நம்ம விட பலமான சத்துருன்னா பலமான ஒரு காரியத்தை வச்சு வெற்றி கொடுக்கறது இல்லை, எப்போவுமே செய்ய மாட்டார். ரொம்ப சிம்பிளான காரியத்தை வச்சு தான் வெற்றி கொடுக்குறாரு. ஏன்னா பைபிளை நீங்கள் படிக்கும்போது சாதாரண பானை, தீவெட்டி, எக்காலம், கோலியாத்தை மேற்கொள்ள தாவீது கையில் கூழாங்கல், சில நேரத்தில் வண்டுகளையும் குளவிகளையும் தேவன் அனுப்புகிறாரு. ஆண்டவர் செய்கிற காரியங்கள்லாம், ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு கிதியோன்ட்ட, ஸ்தோத்திரம், இவ்வளோ பேர் ஜெயிச்சாங்கன்னா என் கை எனக்கு உதவி செய்ததுன்னு இங்கே சொல்லுவாங்க, அதனால் அதெல்லாம் வேண்டாம், அவனை வீட்டுக்கு அனுப்புன்ட்டார். 300 பேர் போதும், ஒரு பானை போதும், ஒரு தீவெட்டி போதும், அதுவும் இல்லாமலும் கர்த்தர் வெற்றி தர முடியும். ஆனாலும் இவைகளை எல்லாம் ஒரு சின்ன பொருளாக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். அப்படியானால் ஆண்டவர் நம்மை விட பலமுள்ள சத்துருவை மேற்கொள்ளவும் செய்கிறார், நம்மை கொண்டும் செய்கிறார், எளிய காரியங்களை கொண்டும் செய்கிறார். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் போவீர்களானால், யாராவது இங்கே இருப்பீர்களானால், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்கள் சத்துருக்களை, பலசாலியான சத்துருக்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆண்டவர் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவத்தில் ஆமென், லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டான். அவனோடு சேர்ந்து ஏராளமான ஜனங்கள் போயிட்டாங்க. கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன் வீட்டில் கைப்பிடிந்திருந்த 318 பேரை அழைத்து கொண்டு புறப்பட்டு போகிறான். 4 ராஜாக்கள். ஆபிரகாம் எதிர்த்து போரிட்டவர்கள் யாரெல்லாம்னா 4 தேச ராஜாக்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தனி மனிதன். இவன் யார் கூட சண்டைக்கு போகிறான்னா, யார் இவனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட இல்லை, 4 ராஜாக்கள்கிட்ட சண்டைக்கு போகணும். அந்த 4 ராஜாக்களுக்கு பின்னாடி இராணுவம் இருக்குது. நாமன்னா போக மாட்டோம், எதை பேசி தீர்த்துக்கலான்றோம். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை அனுப்புகிறாரு. ஆண்டவர் அவனை அனுப்புனார். 318 பேர் தான். ஆபிரகாம் பெரிய வெற்றி கண்டான். லோத்துவை மீட்டு கொண்டான். லோத்து மட்டும் இல்லை, எல்லாரையும் மீட்டு கொண்டான். 5 ராஜாக்களால் முடியாததை ஆபிரகாமால் முடிந்ததென்றால் கர்த்தர் தான் அவனுக்கு செய்தார். அல்லேலூயா. சமம் படிக்கும்போது 5 ராஜாவும் 4 ராஜாவுக்கும் சண்டை. 5 ராஜாக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் 4 ராஜா கொண்டு போயிட்டான். இதை கேள்விப்பட்ட ஆபிரகாமுக்கு 4 ராஜா கொண்டு போனதில் ஒரு ஆள் யாருன்னா ஆபிரகாமின் சகோதரன் மகன். இவன் எப்படி ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ பேரோடு இவன் எப்படி சண்டை போட முடியும்? கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்ததுனால பலத்த சத்துருவை மேற்கொள்ள முடிந்தது. ஆபிரகாம் மட்டுமல்ல, நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியின் பைபிள் இருக்குது. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் ஆண்டவர் தருவார். 3வது இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. 9வது வசனத்தில், எரேமியா 31:9. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்றார். நான் இந்த வசனத்தில் ஒன்றை மட்டும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நான் அவர்களை வழி நடத்துவேன். சொல்லுங்க, அவர்களை வழி நடத்துவேன். ஆண்டவரே சொல்றாரு, மகளே நான் உன்னை வழி நடத்துவேன். ஆண்டவர் செய்கிற நன்மையில் இது ரொம்ப முக்கியமானது. நம்ம குடும்பத்தை அவரே வழி நடத்துகிறேன்னு சொன்னால் எவ்வளோ ஆனந்தம். நம்ம குடும்பத்தை அநேக நேரங்கள் நம்மளால் வழி நடத்த முடியாது. ஒரு குடும்பத்தை வழி நடத்துறதுன்றது ரொம்ப எளிதல்ல. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு சகோதரனோ சகோதரியோ அந்த குடும்பத்தை யார் கைட் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்குறோம். சில வீட்டை கணவர் தான், சில வீட்டை மனைவி தான் அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுல அவங்க போராடுற போராட்டம் இருக்குல்ல. ஒன்று பணத்தை கையாளணும், இன்னொரு பக்கம் மக்களை கையாளணும், இன்னொரு பக்கத்தில் வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை கையாளணும், பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும், எதிர்காலத்துக்கு திட்டமிட வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் அந்த ஒரு லீடர்ஷிப் அதில் செயல்பட வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே காணப்படுது. இந்த குடும்பத்தை நடத்துகிற விஷயத்தில் எங்கோ ஒரு மூலையில் செய்கிற சின்ன தவறு கூட குடும்பத்தின் எதிர்காலத்தையே பாதிச்சிடும்.
குடும்பத்தை வழி நடத்துறதுன்றது ரொம்ப எளிது அல்ல. அவைகளை ஏதோ குடும்பம் நடத்துறேன்னு நடத்தலாம். ஆனால் நல்ல குடும்பத்தை நடத்தணும்னா அந்த குடும்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் சரியான பங்காற்றினால்தான் அந்த குடும்பம் சீரான வளர்ச்சியில் போகும். இல்லை அப்படின்னா எங்கோ செய்யப்படுகிற சின்ன ஒரு தவறு அல்லது செய்யாமல் விட்ட ஒரு காரியம் குடும்பத்தை கலைத்து விடும். போக வேண்டிய உயரத்துக்கு நம்மால் போக முடியாது. அப்படின்னா ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் போது செய்யக்கூடாது, செய்திடக்கூடாது, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. சரியாக ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு போனால் அந்த குடும்பத்தை சீரான வளர்ச்சி கொண்டு போக முடியும். அப்போ வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் போராடுகிற நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துவேன்னு சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தின மாதிரி ஒருபோதும் யாரும் வழி நடத்தி விடவே முடியாது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அற்புதமாக நடத்தினாரு. ஆண்டவரே, நீர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினது போல என்னையும் என் குடும்பத்தையும் வழி நடத்த நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஆண்டவரே, இனி நான் அல்ல என் குடும்பத்தை, நீர் என் குடும்பத்தை நடத்தும் சொல்றோம். கைத்தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ண கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீங்க தான் என் குடும்பத்தை நடத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க நடத்துங்கப்பா என் குடும்பத்தை. நம்மளால் பல காரியம் முடியாது. கர்த்தர் தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 30 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. 30 லட்சம் பேரை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? அதுவும் ப்ரீ பிளான்டு எதுவுமே கிடையாது. ஏற்கனவே யோசேப்பு காலத்திலேயாவது முன்னக்கூட்டி சொல்லி எடுத்து தானியங்களை சேர்த்து வச்சாங்க. இங்கே திடீர் நடுராத்திரியில் திடீர்னு காலி பண்ணணும். உடனே கிளம்பிட்டாங்க. சாப்பாட்டுக்கு ஏதோ கையில் கிடைச்சதை தான் கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை நாளைக்கு? 40 வருஷம் நடத்தணும். சும்மா இல்லை, அவங்களுக்கு வனாந்தரத்தில் நடத்தணும். அல்லேலூயா. ஒரு டூருக்கு விசுவாசிகளை கூப்பிட்டு போகிறதே பெரிய பாடாக இருக்கும். வேனில் 20 பேரை வேனில் ஏற்றி 23 பேரை வேனில் ஏற்றி கொண்டு போகும்போது பாஸ்டர் என்ன பாடுபடுவார் தெரியுமா? ஏறின உடனே ஒரு சகோதரி ஜன்னல் வர உட்காந்துக்கிட்டு எனக்கு ஜன்னல் தான் பிடிக்கும், வாந்தி வருங்குது. பக்கத்தில் உள்ள இன்னொரு சகோதரி சொல்லுது, பாஸ்டர் நானுமே கொஞ்சம் அப்பப்போ வரும், எனக்கும் ஜன்னல் வேணுங்குது. பாஸ்டர் எட்டி பார்த்தா ரெண்டுமே வேண்டியப்பட்ட முகமாக இருக்குது. ரெண்டும் பாஸ்டர் பிள்ளைகள் தான். என்ன செய்ய? விசுவாசி பரம் பாஸ்டர் பிள்ளைகள். இதில் யாரை உட்கார வச்சான்னு பாஸ்டருக்கு பிரச்சனை. ஒரு விசுவாசியை உட்கார வச்சுட்டு அந்த விசுவாசி சொல்லும், அவன் முறுக்கு செயின் போட்டிருக்கு அதனால பார்த்து சொல்லுவார். இன்னொரு சிஸ்டர் சொல்லும், அது அடிக்கடி கவராக கொடுக்குதுல்ல. இந்த பிரச்சனை வேறு வரும். யாருக்கு பாஸ்டர் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதனால சில நேரத்தில் மொத்தமாக இருக்கும்போது அப்படியே நைஸாக போயிடுறது. கண்டுகொள்ளாமல் போயிட்டா பிரச்சனை இல்லை. 2 சகோதரிக்கு இடையில வரும்போது 2 பேருமே சேர்த்து தீர்த்துட்டா பிரச்சனை. இது பாஸ்டர்கிட்ட வந்தால் சிஸ்டர் உங்கள் மேலே தப்புனா அவங்க வருத்தப்படுவாங்க, இவங்க மேலே தப்புனா இவங்க வருத்தப்படுவாங்க. ரொம்ப கஷ்டம். சரின்னு எப்படியோ ஏற்றி வண்டியை கிளப்பி கொண்டு போயிட்டா ஒரு ஆள் சொல்லுது, பாஸ்டர் டீ குடிக்கணும் போல நிறுத்துங்கன்னு. இன்னொரு டைம் ஆயிரம் பூட்டி விடுவாங்க, வண்டி எடுங்குது. நீங்கள் என்ன டீ குடிச்சிட்டு வந்தால் என்னைக்கு போய் சேர்றது? அல்லேலூயா. திடீர்னு ஒரு அம்மா பிள்ளையை கூட்டு கோனை சாப்பிட போயிடுச்சு. வேனில் அவ்வளோ வரை உட்காந்து வேர்த்து விறுவிறுத்து வெயிலுக்குள்ளே வேன் நிற்குது, வேர்க்குது. எல்லாரும் சொல்கிறாங்க வண்டியை கிளப்புங்கன்றாங்க. ஏன் சகோதரியை காணோம், ஒரு பிள்ளையை காணோம், என்னாச்சு அப்படின்னா தேடுனா ஃபோனை போட்டால் ஃபோனை எடுக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ரொம்ப நேரம் ஆகி போச்சு, ஆளை காணோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வரும்போது அம்மா கோழை சாப்பிட்டுட்டு வரா, தாயும் பிள்ளையும் அப்படி சாப்பிட்டே வரும். என்னங்க அண்ணா, கோவப்பட முடியாது, நான் கலக்காமல் போகிறேன்னு போயிடும். பிறகு உள்ளே இருக்கிறதான 18 பேரையும் பார்க்கணும், வெளியே இருக்கிற 2 பேரையும் பார்க்கணும். சரி வாங்க ஏறுங்கன்னு சமாளிக்கணும். கொண்டு போய் டூரில் கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் கொண்டு வந்து திருப்ப கொண்டு வந்து இறக்குறதுக்குள்ளே பாஸ்டர் படுற கற்ப வேதனை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம், சரி அதுக்குன்னு ஒரு 2 பேரை ஏற்பாடு பண்ணி ஸ்டாலினையும் பவுன்ராஜ் பேரெல்லாம் போட்டு எடுத்து அவங்க 2 பேரும் விட்டா, அவங்க 2 பேரும் பாஸ்டர் என்னன்னு கேளுங்கன்னு என்னையே தான் மறுபடியும் அங்கே தான் வருது. நம்மளை இனிமையாவது விட்டுருவாங்க, அவங்க 2 பார்த்துக்கிடுவாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஒரு நானும் பாஸ்டம்மா கூட உட்காந்து ஜாலியாக வரலான்னு பார்த்தா கடைசியில் சுற்றி வளைச்சி படைச்சா அவளும் கடைசியில் மோசையிட்ட தான் வருது. பாஸ்டர் இது என்ன செய்யன்னு தெரில, நீங்கள் பார்த்து கையாளுறீங்களான்னு நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் சொல்லுது வர்ற வழியில், பாஸ்டர் இந்த கடையில் சரவணா பவனில் நல்ல தோசை மொறுமொருன்னு இருக்குன்னு. இன்னொரு ஆள் சொல்லுது, அங்கே மனுஷன் போவானா ஒரு தோசை 100 ரூபா, அங்கே வேண்டாம் எங்களால் சாப்பிட முடியாது, எங்களை சாதாரண ஆத்தா ஹோட்டல் போதும், எங்களுக்கு 2 புரோட்டாவோட ஒரு ஆம்லேட்டோட நாங்கள் முடிச்சுக்கிடுவோம், 50 ரூபாயில் முடிச்சிடுவோம், நீங்கள் என்ன சரவணா பவனுக்கு போறீங்க?
சரணப்போ ஒன்றும் வேண்டாம், ஆத்தா வேண்டாம், அப்பா ஹோட்டலுக்கு வாங்கன்னு வேறு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் 100 ரூபாய் வேண்டாம், 75 வேண்டாம், 50 வேண்டாம், 75க்கு போகணும், அங்கே உட்கார வச்சு சாப்பிட வச்சு கடைசியில் ஆளை கொண்டு வந்து, ஹலோ கவனிக்கிறீங்களா, வேனு 2ஆக மாறிடும். மோசையெல்லாம் பாராட்டணும். 30 லட்சம் பேரை வேனில் ஏற்றி எத்தனை ஹோட்டல் நிறுத்தினார் ஐயா, எப்படி கொண்டு வந்தார் ஐயா. ஒரு இடத்துல அவரே சோர்ந்துட்டார். அவங்க மாமா மூலமாக ஒரு ஐடியா கிடச்சி கத்தரை அவனுக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனைலாம் போச்சு. நிறையா நேரம் நல்ல வேலை மோசை மாதிரிலாம் எனக்கு யாராவது கல்லெல்லாம் எரியலை. மோசை அவ்வளோ பாடுபட்டார். 30 லட்சம் பேரையும் கொண்டுட்டு சேக்குக்குள்ளே போது முடிச்சு. நீங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்தி கொண்டு போகும்போது சில நேரத்தில் நீங்கள் சொல்வீங்க, மோசே என்ன பட்ஜெட் மோசே, 30 லட்சமும் எங்கள் வீட்டில் 2ஆக உட்காந்துருக்கு. 30 லட்சம்லாம் தேவையே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒன்று 30 லட்சம். அந்த ஆள் ஒரு மனுஷன் இருக்கான் பார்த்தியா, அந்த ஆள் 60 லட்சத்துக்கு சமம். அந்த ஆள் நான் இத்தனை வருஷமாக சமாளித்து இந்த குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அல்லேலூயா. நீங்கள் அநேக நேரங்களில் உங்களால் முடியாமல் குடும்பத்தை வழி நடத்த முடியாமல் திக்கி திணறும் போது ஆண்டவர் சொல்கிறார், மகளே என்கிட்ட விட நான் வழி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தில் உங்களை வழிநடத்த முடியாதபடி திணறடிக்கிற நபர்களாக இருந்தாலும் சூழ்நிலைகளாக இருந்தாலும் உங்களால் குடும்பத்தை கொண்டே போக முடியல, ஒன்று வடக்க போகுது ஒன்று தெற்க போகுது, குடும்பத்தை இழுத்து பிடிச்சி கொண்டு போக முடியாத சூழ்நிலை நீங்கள் யாராக இருந்தால் கர்த்தர்ட்ட வைங்க, ஆண்டவரே நீரே வழி நடத்துன்னு சொல்லுங்க. ஏன்னா அவரும் அதைத்தான் விரும்புகிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவர்களை வழி நடத்துவேன். நீ வாட்டுக்கு போன்னு அனுப்பலை இல்லை, அப்படி அனுப்பலை ஆண்டவர். ரைட், ஒன்னா விடுதலை ஆக்கிட்டேன், நீ வாட்டுக்கு போ, எங்கேயாவது போய் சேரு அப்படிலாம் சொல்லலை. தொடங்கின இடம் முதல் அவர்கள் சேரும் வரை கர்த்தர் கூடவே சென்றார். சமூகம் முன் சென்றது. மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து ஜனங்களை திருப்திகரமாக நடத்தினார். நான் சொல்கிறேன், யார் கர்த்தர் தன்னை வழிநடத்த அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் வழி நடந்து வருவார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது முக்கியமானது. ஆண்டவர் சொல்றார் 40ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ பிடுங்கப்படுவதும் இல்லை, நீ இடிக்கப்படுவதும் இல்லை என்று சொல்லுகிறாரு. அப்புறம் மந்தை மேய்ப்பன் காப்பது போல அவன் காக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ என்னுடையவனாக இருக்கிற, நீ எனக்காக பரிசுத்தமாக்கப்பட்டவன் அவருடையவன் சொல்கிறாரு. நான் அவனை பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு, மந்தையை போல பாதுகாப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் தரணும்னா அவர் கையெழுத்து போட்டார். பிரைஸ்லா. கவனிங்க, உடன்படிக்கை பத்திரத்தில் ஆண்டவர் கையெழுத்து போட்டார். உன்னிலும் பலத்த சத்துருக்கு நீங்களாக்குவேன், புதிய உடன்படிக்கை பண்ணுவேன், உன்னை வழி நடத்துவேன், எனக்காக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்னு கையெழுத்து போட்டார். நாம் ஒரு கையெழுத்து போகணும். என்ன கையெழுத்துனா, அல்லேலூயா, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுதல். 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, அக்காலத்தில் நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நல்ல கவனிங்க, நான் இதில் 3 காரியம் சொல்லணும். ஒன்று, ஆண்டவர் சொல்றாரு என் ஜனமாக இருப்பார்கள், என் ஜனமாக இருப்பாங்க. 14ஆம் வசனத்திலையும் சொல்லியிருக்கிறாரு என் ஜனமாக இருப்பார்கள் என்று. ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் ஒன்றே ஒன்று, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் ஒன்று, நீ என் ஜனமாக இருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அடித்தாலும் மடியில் வச்சு கொஞ்சிறது காரணம் பிள்ளையாக இருப்பதால் தான். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளை கர்த்தர் நேசிக்கணுமா, ஆசீர்வதிக்கணுமா, நம்மளை அன்பு கூறணுமா, ஒரே காரணம் அவர் பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார் என் ஜனமாக இஸ்ரவேலை அவர் தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டதாலும் இஸ்ரவேல் அவருடைய ஜனமாக இருந்ததாலும் அவர்களை தேவன் கைவிடவில்லை. அவர் ஒப்பந்தத்தை அவர் உடைத்து போடலை. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவர் ஜனமாக இருக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். நான் சுருக்கமாக 2 உதாரணத்தை சொல்கிறேன். யூதாஸ் இயேசு உடனே கூடவே இருந்தாலும் இயேசு உடையவனாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். யூதாஸ் இயேசுவோடே இருந்தாலும் இயேசுவினுடையவனாக இருக்கவில்லை. ஆனால் அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு இயேசுவோடு கூடவே இல்லாவிட்டாலும் அவன் இயேசு உடையவனாக இருந்தான். இயேசுவோடு இருப்பது அப்படின்றது வேற, இயேசு உடையவனாக இருப்பது என்பது வேறு இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்து உடையவர்களா என்றால் கேள்விக்குறிதான். நீங்களும் நானும் கிறிஸ்துவோடும் இருக்கணும்,
கிறிஸ்து உடையவராக இருக்கணும். யூதாஸ் இயேசுவோட இருந்தான். அவருடைய உணவில் தான் சாப்பிட்டான். அவர் தங்குமிடத்தில் தங்கினான். அவர் பயணித்த படகிலும் அவன் இருந்தான். அவர் போகுமிடமெல்லாம் அவன் போனான். அவர் கூடவே இருந்தான். 3.5 ஆண்டு காலம் அவர் பேசினதையெல்லாம் கேட்டான். எல்லா சீஷைகளும் என்னவோ அவனும் அப்படித்தான். ஆனால் ஒட்டி இருந்தவன் ஒட்டாமலே இருந்தான். சொல்லுங்க, இயேசு கூட ஒட்டி தான் இருந்தான், ஆனால் ஒட்டவே இல்லை. அவன் மனசு எப்போதும் இயேசுவோடு இல்லை. அவன்தான் இயேசுவின் அருகில், அவன் மனம் பிரதான ஆசாரியின் அருகில். அவன் எப்பொழுதெல்லாம் இயேசுவோடு இருந்தானோ அப்பொழுதெல்லாம் மனசு பிரதான ஆசாரியின் அரண்மனையில் தான் இருந்தது, பணம் வாங்குவதற்கு. அவன் இயேசு உடையவனாக இல்லை. வாய் முத்தமிட வந்தது, மனம் அவரை காட்டி கொடுக்க நினைத்தது. நல்ல கவனிங்க, அவனுடைய உதடுகள் முத்தமிட்டது, ஆனால் மனது காட்டி கொடுத்தது. அவன் உண்மையானவனாக அவருடையவனாக இல்லை. அவரோடும் இருந்து கொண்டு அவருடையவராக இல்லாமலும் இருந்தான். அதான் சொல்கிறேன், அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கிற வாழ்க்கை. அவருடையவராகவும் காண்பித்து கொண்டு அவரோடு இருப்பதாக காண்பித்து கொண்டு ஆண்டவருடையவனாக இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை தான் சொல்லியிருக்கு. அப்படி இல்லாமல் என் ஜனமாக இருந்தால் அவருடைய உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. சிம்சோன், ஆமென், ஸ்தோத்திரம். பைபிளில் படிக்கிற இன்னொரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். 16வது வசனத்தில் 31:6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாய் கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். ரெண்டாவது சொல்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பாருங்க. அங்கிருந்து முதல்ல எழும்பிடணும். நான் அடிக்கடி சொல்வேன், உங்கள் சோகத்திலும் துக்கத்திலும் நீங்கள் உட்கார்ந்துடாதீங்கன்னு சொல்வேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதை தான் நான் சொல்கிறேன். நான் எப்போல்லாம் போராட்டம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நான் அந்த இடத்துல உட்கார்றது இல்லை, வேறு இடத்துக்கு போயிடுறேன், வேறு டாப்பிக்குள்ளே போகிறோம். நீங்கள் ஒரு காரியத்தில் அதையே சிந்தித்து அதையே தியானித்து அதையே யோசித்து கொண்டே நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வேறு ஒரு இடத்துக்கு போக முடியாது. நம்முடைய வாழ்வின் இன்னொரு கட்டத்துக்கு போகணும்னா இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து, சோகத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, பாவத்திலிருந்து இடத்தை விட்டு முதல்ல எழுந்திருக்கணும். நாம் போக வேண்டிய இடம் ஆண்டவர் சமூகமாக இருக்கிறது. வேதாகமத்தில் எல்லாரும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். தங்கள் இடத்தை விட்டு எழுந்து அவர்கள் தேவ சமூகத்துக்கு போய் ஜெபித்த போது அற்புதம் நடந்தது. வெனினால் வேதனைப்படுத்தி இடத்திலிருந்து எழுந்து தேவாலயத்துக்குள் போய் ஜெபிக்க ஆரம்பித்தால் அன்னாள். ஆமென். எசேக்கியா அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து போய் தேவாலயத்தில் வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தான், வெற்றியை கண்டான். இளையகுமாரன் எழுந்து அவன் தகப்பன் வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டான், அவன் விடுவிக்கப்பட்டான், மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று, நீ எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கி இருந்தால், கட்டப்பட்டிருந்தால் அந்த இடத்தை விட்டு எழுந்திருந்து தேவ சமூகத்துக்கு வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். நீ கர்த்தர் சமூகத்துக்கு வராத வரைக்கும் நீ இருக்கும் இடத்துல கட்டப்பட்டவனாக இருப்பாய். நீ இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்திலும் கட்டப்பட்டவனாக இல்லாமல் தேவ சமூகத்துக்கு வரக்கூடிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. கை வைத்து ஆமென், அல்லேலூயா. சிம்சோனை பார்த்து நிச்சயமாக ஆவியானவர் சொல்லியிருப்பார், சிம்சோனே எழுந்திரு, நீ படுத்திருக்க வேண்டிய இடம் இது அல்ல, இதற்காக உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. ஆமென். உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீயோ எங்கேயோ படுத்து கிடக்கிறாய் என்று ஆண்டவர் அவன் உள்ளத்தில் பேசியிருக்க கூடும். ஆனாலும் அவர் எழுந்திருக்க மனமில்லாமல் போனதுனால வாழ்க்கை குறுகிய வட்டத்துக்குள் முடிந்து போனது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, எந்த இடத்துல படுத்துட்டீங்கன்னா, ஆவிக்குரிய விஷயத்தில் சொல்லி வருகிறேன், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்துட்டீங்களா, ஸ்தம்பித்து விட்டீர்களா? கர்த்தருக்காக ஓடிய ஓட்டம், பரிசுத்த வாழ்க்கையில் ஊழிய பாதையில் நீங்கள் ஓடின ஓட்டம் எங்கேயோ ஸ்தம்பித்து நின்று விட்டது. அந்த பாதை முழுவதும் தடையாகி விட்டது. நீங்கள் வேறு திசையை நோக்கி போவதற்காக உட்கார்ந்து விட்டீர்களா? எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். தெபோராக்களே எழுந்திருங்கள், பாராக்கே எழுந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வெற்றிகளை தர போதுமான தேவனாய் இருக்கிறார். எழுந்தால் அவர் உடன்படிக்கை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். 3வது சொல்லி ஜெபிக்க விரும்புகிற அன்பானவர்களே, எரேமியா 31:16 படிக்கும்போது, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இதில் வாசிக்கும் போது முதல் பகுதி, நீ அழாதே. அல்லேலூயா.
இதை எதை காட்டுதுன்னா, நீ சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டியதை செய். பின்னாடி சொல்லுக்கு உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதனால அழக்கூடாதுன்னா, நீ கிரியைக்கு பலன் இல்லைன்னு அழுகிற, இல்லை கிரியைக்கு பலன் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், நீ அழாத, கண்ணீர் விடாத, ஏன்னா உன் கிரியைக்கு பலன் உண்டு. நீ கிரியைக்கு பலன் இல்லைன்னு அழுகிற, நீ உன் வாழ்க்கையில் என்னெல்லாமோ செய்துட்டு நான் செய்ததுக்கு பலன் கிடைக்கல, நான் பிரயாசப்பட்டதுக்கு ஒன்றும் பலன் கிடைக்கல, இதுவரைக்கும் என் ஜெபத்துக்கு பதில காணோம், இதுவரைக்கும் கண்ணீருக்கு நன்மை உண்டாகல, ஏதோ ஒன்று நீங்க செஞ்சுட்டு அதுக்கு ஒன்றும் நடக்கலன்னு உடனே ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளுக்கு பலன் நிச்சயமா இருக்கு, நீ அழ வேண்டாம், கவலைப்படாத, நீ செய்யறதை தொடர்ந்து செய். செய்யற கிரியைகளுக்கு பலன் இல்லாதனால கிரியை செய்யாம விட்டுறாத, நீ தொடர்ந்து செய், கிரியைகளுக்கு பலன் இருக்குன்னு சொல்றார். அந்த வசனத்தின் அர்த்தம் அதுதான். நீ செய்யக்கூடிய பணிகளை, நீ செய்யக்கூடிய நன்மைகளை, நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பலன் இல்லைன்னு நிறுத்திடாத. விதைக்கிறாயே, அறுவடை வரல நினைக்காத, விதைச்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் வரும்போது அறுவடையை காண்பாய், கம்பீரமாக அறுக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 18:1 சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுன்னு சொல்றது ஆண்டவர் சொல்றாரு. நீ ஜெபம் பண்ண, பதில் கிடைக்கல, 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் 1 வருஷம், இன்னும் எந்த சத்தமே கிடைக்கல, என் ஜெபமே கேட்கப்படலன்னு நினைக்கிறாத, நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உத்தமத்தில் இருந்து என்ன பயன், நிறுத்தி கொள்ளலாம்னு நினைக்கிறா, இல்ல நிறுத்தாத, உத்தமத்தில் நிலைத்திருன்னு சொல்றார். யோபு உத்தமத்தில் நிலைத்திருந்தான், லாசரு வறுமையில் உத்தமமா இருந்தான் பைபிளில் படிக்கிறோம். மூணாவதாக, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள்னு 1 தெசலோனிக்கர் 3:13 இருக்கு. 2 கொரிந்தியர்ல பார்க்கும்போது சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்யுங்கள் இருக்கு. ஊழியத்தில் அப்படிதான், நம்ம செய்ய வேண்டியது செஞ்சுட்டே இருப்போம். அல்லேலூயா. ஊழியத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம், பின்னேற்றம் ஏற்படலாம், ஊழியத்தில் தடைகள் வரலாம், போராட்டம் வரலாம், நினைச்ச காரியம் நடக்காம இருக்கலாம். நீங்க செய்யற ஊழியத்திலும் சரி, நான் செய்யற ஊழியத்திலும் சரி, நாம் எவ்வளவு பாடுபட்டாலும் சில நேரங்களில் பலனளிக்காமல் கூட இருக்கும். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாள் வரும்போது எல்லாவற்றையும் சேர்த்து கர்த்தர் கொடுப்பார். ஊழியத்தில் ஒரு பெரிய அறுவடை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எபிரேயர் 12:3-5 படிக்கும்போது, பாடுகளிலும் நீங்கள் நின்று பிடிக்கும்போது, இத்தனை பாடுகள் மத்தியில் இன்னும் நிற்கணுமா என்று பாடுகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பாடுகளில் நின்று பிடியுங்கள், தேவன் கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபம் பண்ண போறோம். இந்த கால வேளையில் கர்த்தரோடு செய்யக்கூடிய ஒப்பந்தத்தில் ஆண்டவர் தம்முடைய ஒப்பந்தத்தில் உண்மையாக இருக்கிறார். நீங்களும் நானும் செய்கிற ஒப்பந்தத்தில், அவரோடு செய்கிற ஒப்பந்தத்தில் உண்மையாக இருக்க நாம் செய்ய வேண்டிய ஒன்று, அவருடைய ஜனமாக இருக்கணும். எழுந்திருந்து அவர் சமூகத்துக்கு போகணும். சோர்ந்து போகாமல் நாம் செய்ய வேண்டிய கிரியைகளை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்கள் செய்கிற நல்ல காரியத்தில் எதுவுமே நன்மை உண்டாகாமல் இருக்கலாம். இதனால எனக்கு நன்மை என்ன நன்மைன்னு நீங்கள் கேட்கலாம். பரவாயில்ல, நல்ல காரியமாக இருந்தால் தொடர்ந்து செய்துட்டே இருங்க. எனக்கு நன்மைன்னு இல்லை, நான் மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கிற காரியத்தை செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு நன்மையை ஆண்டவர் நிச்சயமாக தருவாருன்னு நினைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் மனதில் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வெறும் வாக்குத்தத்தமாக, வெறும் வார்த்தையாக நினைக்காதீங்க. நம்முடைய வாழ்வில் நிறைவேற போகிற ஒரு எதிர்காலமாக கூட இது இருக்கும். இந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு. இதை கேட்ட தேவனுடைய பிள்ளைய, இந்த பிரசங்கத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்க மனசுல ஆண்டவர் ஆழமா போட்டாரு. நீங்க மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில தேவன் சில விஷயங்களை ஆண்டவர் பேசி இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு தெரியும், கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தா உண்மையா நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன முழுசா ஒப்பு கொடுக்கிறேன், கர்த்தரே உம்மை துதிக்கிறேன்யா, இந்த உடன்படிக்கை இனி நான் விட்டுற மாட்டேன், உம்மோடு செய்கிற உடன்படிக்கையில் உறுதியாக நிற்பாண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவிகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவருடைய வார்த்தைக்கு யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இந்த வசனம் நடக்கும். உங்கள் சத்தம் நல்லா உயரட்டும். சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து எல்லாம் தோத்திரம் பண்ணுறீங்களா? நிறைய மௌனமாக இருக்கிறீங்க, எல்லாம் கர்த்தரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே நன்றி அப்பா, என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையால் திருப்தி ஆவார்கள்னு சொன்னீரே ஆண்டவர், என் வாழ்க்கையில் அது செய்வீராக ஆண்டவரே, என் குடும்பத்தில் அது செய்வீராக ஆண்டவரே. என் குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு நான் போராடுகிறேன் ஐயா, நான் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கிறது இல்லை ஆண்டவரே. என் குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீரே என் குடும்பத்தை நடத்துங்கன்னு சொல்லுங்க. நீரே சபையை நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியல, ஆனா தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேவனே, எங்கள்கிட்ட குறை இருந்தா மன்னிங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பாத்திரமா எங்களை வணைந்தருளுங்க ஆண்டவரே. கர்த்தர் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம் சித்தம் எங்கள் வாழ்வில் நடப்பதாக. ஆண்டவரே, எங்களை முழுசும் ஒப்பு கொடுக்கிறையா, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறையா, எங்களை தாழ்த்துற ஆண்டவரே. சத்தத்தை கேட்ட இந்த செய்தி அப்பா தேவனே பயனுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே.
கர்த்தர் தந்த வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது நம்புகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கேட்ட சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த வசனம் நன்மையால் திருப்தியாக்கும் ஒரு மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க வியாபாரத்தில், அவங்க தொழிலில், அவங்க படிப்பில், அவங்க குடும்ப வாழ்வில், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நன்மையை திருப்தியாக்குற ஒரு நிலைமை வரட்டும் ஆண்டவரே. கர்த்தரே பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.